எனக்கு தெரியாது. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு தெரியாது. அது வந்து அதனால அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு டாக்ஸ் மேட்டர், இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும். இது செக்ஷன் இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும். அதுக்கு மேல்முறையீடு செய்யலாம். அவருக்கு அதுல திருப்தி இல்லாட்டி ஹைகோர்ட் தான் வந்திருக்கு. அதுக்கு மேல போகலாம். அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்ஷனா தான் இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கு அது சம்பந்தம் கிடையாது. எங்கடா போனீங்க கொத்தடமைகளா? இவங்க பேசுறத கேட்டீங்களா? இவகிட்ட இருக்கிற புரிதல் கூட உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுறது கரெக்டாக இருக்கும். அரசியலுக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. எதோட முடிச்சு போடுறீங்க? உண்மையிலே அவன் மற்றவங்களமா 1000 கோடி ஊழல் பண்ணலை. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து 1.5 கோடி ரூபாய் கட்டணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஏற்கனவே 2021 பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஃபைன் கட்ட தேவையில்லை, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துச்சு. உண்மையிலே அந்த தீர்ப்பு கோர்ட்டில் கேஸ் போட தளபதி விஜய் தான். ஏன்னா நியாயமாக டேக்ஸ் கட்டவனே கட்டிட்டாரு. மேற்கொண்டு கட்ட சொன்னால் எப்படி கட்ட முடியும்? நார்மலாக இது வந்து எல்லாம் விஐபி பெரிய தொழிலதிபருக்கு இதான். அதை தூக்கி வந்து உடனே அரசியல் ஊழல் பண்ணிட்டாரு. அவர் ஒன்று மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணலாம். 1000 கோடி 5000 கோடி 10000 கோடி என்னமோ டீம் கீழே நிறைய 2G ஸ்பெக்ட்ரம் மூலம் 1,70,000 கோடி ஊழலிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ 15 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டலை, அதை தூக்கிட்டு வந்து பெருசாக பேசுங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை வந்து பேசுங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பு வந்து 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. திமுக ஆட்சியில் என்னென்னா தான் அதை பற்றி பேச மாட்டீங்க. எப்படா விஜய் மேலே அவர் பார்க்கலாம். விஜய் பார்த்து உங்களுக்கு பயம். நீங்கள் என்ன ரெடி பண்ணாலும் அது முடியவே முடியாது. தளபதி விஜய் தான் சிஎம்.